அவர் முகத்தை பார்த்த உடனே 1% மக்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. விஜய்ன்ற அந்த முகத்தை பார்க்கறதுக்காக ஒரு ரசிகர்கள் அவங்க. அவர் என்ன பேசுறாரு, அவர் பேசுறது எப்படி, என்ன பேச போறாருன்னு கேட்டு உட்கார்ற கும்பல் அங்கே இல்லை. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்ன மக்களுக்கு ஆதரவாக நடந்தது. அது ஒன்று தான் நடந்துச்சு. அதுக்கு மேலே எது நடந்துச்சு? அது மாதிரி என்ன நடந்திருக்கு திமுக? நீங்க கடந்த காலங்களில் மாஞ்சோலையில தாமிரபரணியில எந்த இடத்துலயும் அவர் ஒரு முக்கியமா ஒரு அரசியல் தலைவர் என்பவர் டேட்டா வச்சு பேசணும். அதாவது நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு. அம்மா பேசும்போது அவருடைய எல்லா தேர்தல் உரையிலும் டேட்டா, அந்த மாதிரியான திறமைகள் இனி வர ஜெனரேஷன் தலைவர்களுக்கு இருக்குமான்றது தெரியல. ஆனா நீங்க ஒரு தலைவராக மேடையில் அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கு, நீங்க அதை கொடுக்க வேண்டும். சரிங்களா? இன்னொரு இடத்தில் போய் உன் போராட்டத்தை நடத்துச்சு. ஆனா ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்தது? அந்த போராட்டத்தை நடக்க அனுமதிக்காமலேயே அந்த இந்துத்துவ கட்சிகள் கூட நடத்த தயங்குகின்ற விஷயத்தை நீங்க பெண்களுக்கு செஞ்சிருக்கீங்க. 2 போராளிகளோட மண்டையை உடைச்சு விட்டுருக்கீங்க. இன்னமும் அவர்கள் ரத்த கசிவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அப்ப இந்த மாநிலத்தினுடைய இந்த டாஸ்மாக் என்கின்ற மது என்கின்ற அரக்கனை, ஏன்னா அந்த டாஸ்மாகினுடைய உரிமை என்பது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை. அவர்கள் மது விலக்கை அவர்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாகவும் அதுவும் போதைதான். படிப்படியாக குறைச்சிட்டு படி எந்த படி, அந்த படி எங்க இருக்குன்னு தெரியல சார். திருப்பரங்குன்றத்தை எங்க இருக்கு அந்த படின்னு எனக்கு தெரியல. இந்த கச்சத்தீவு விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லக்கூடிய அரசியல் அறிவு இல்லாமல் விஜய் அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு. 2014 இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஆக்ஷன் இல்லைன்னு தான் கேக்குறாரு. கச்சத்தீவு என்பது மீட்பது என்பது இரு நாடுகளுக்கு இடையான ஒரு உறவு. அப்புறம் திமுக சொல்றேன் சார். விஜயை புறந்தள்ளி விட முடியாது. அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு மாற்று சக்தியாக இருக்கிறார். அண்ட் மோரோவர் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டா திமுகவை எதிர்த்து அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி பஞ்சபலாக பேசியிருக்கிறார். அவர் திமுகவினுடைய நெகட்டிவ்ஸாக அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதாவது இந்த 2026 பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தாவேக்கா தான் போட்டின்னு சொல்வதாக இருக்கட்டும், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து அவர் பேசியிருக்கிறதாக இருக்கட்டும், ஊழல் கூட்டணி அப்படிங்கிறத மறைமுக கூட்டணின்னு சொல்லும்போது நீங்கள் ஊழல் செய்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ இருக்கிற இளைய தலைமுறை வாக்காளர்களுக்கு போய் சேராதுன்னு எடுத்துருவீங்களா? சொல்லிட முடியுமா அவங்களால? அது திமுகவுக்கு நெகட்டிவான பாயிண்ட் தானே. அந்த க்ரௌடில் அவர் முகத்தை பார்த்த உடனே 1% மக்கள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. விஜய்ன்ற அந்த முகத்தை பார்க்கறதுக்காக. அது ஒரு ரசிகர்கள் அவங்க. அவர் என்ன பேசுறாரு, அவர் பேசுறது எப்படி, என்ன பேச போறாருன்னு கேட்டு உட்கார்ற கும்பல் அங்கே இல்லை. அது ஒரு பகுதி மக்களாக இருந்தாலும், அந்த கூட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தாலும், அவர் பார்த்த உடனே பாதி பேர் கிளம்ப ஆரம்பிச்சு. இது ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமாக பார்க்க முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாது. இதில் தான் திமுக மேலே, ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக மேலே குறை சொன்னாதான் அரசியல் செய்ய முடியுன்ற சூழல் தான் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அதை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய சூழல் தான் தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா இடத்துலையுமே அங்கே தான். இதில் திமுக பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணுற எல்லா விஷயமுமே ஒரு 19 பாயிண்ட் தான். இதில் பெண் விடுதலைக்காக திமுக நிற்கலையா, சமூக நீதிக்காக திமுக நிற்கலையா, இதில் நான் என்னோட கருத்து, என்னோட கொள்கையும் அதுதான் அப்படின்னு சொல்றது திமுகவோட கொள்கையை ஜெராக்ஸ் எடுத்து சொல்றேன். இல்லை, அது 19 பாயிண்ட்ஸ் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எப்படி 19 பாயிண்ட்ஸாக இருக்கும்? இப்போ பெண்களுக்கு, பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு விடுதலை இல்லை அப்படின்றது இப்போ எத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எந்த பாயிண்ட்ல சொல்றாரு? இல்லை, பாதுகாப்புன்றது சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த பாயிண்ட்? 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா? அவங்க வேலை செய்யற இடங்கள், 1000 ரூபாய் படிக்கிற இடங்கள் எல்லாத்துலயும் பாதுகாப்பு இல்லாத கொடுத்தது. எங்க அந்த 1000 ரூபாய் ஓட்டு தன்னை டிஸ்டர்ப் பண்ணிருமோன்ற மனநிலைக்கு வராரு. அது கொடுத்துட்டா போதுமான்னு சொல்லிட்டு வைக்கிற மனநிலைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா மட்டும் போதுமான்னு பூசி முழுகுறாரு. இது உடனே நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டா மட்டும் போதுமானா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அப்ப நீங்க பாக்குறது இல்லையா? இப்போ பெண்களுக்கு எத்தனை இடத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பா செயல்படுது. சட்டம் ஒழுங்குல எந்த பிரச்சனையும் கிடையாது. பொதுவா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றது ஒரு எதிர்க்கட்சியோட கருத்து தானே. இல்ல இதுல நான் முரண்படுறேன். என்னன்னா, கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இந்த காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, சட்டம் ஒழுங்குன்னா பொதுவாக சொல்ல முடியாது. சங்கிலி படிப்புகள், போதை பழக்க வழக்கம் இதெல்லாம் அதிகரிச்சு நம்ம மறுக்க முடியாது. கடந்த 5 ஆண்டுகள் கம்பேர் பண்ணும்போது கடந்த 5 ஆண்டுகள் கம்பேர் பண்ணும்போது இந்த 5 ஆண்டுகள் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்து பேசுறது பாதிக்கப்பட்டவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும்ல. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு துணை நிற்குது, அவங்களுக்கு உண்டான அனைத்து சலுகைகளையும் செஞ்சு கொடுத்துருக்கு. எந்த இடத்துல எந்த பாயிண்ட் நடந்ததுக்கு அப்புறம், குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தடுக்க வேண்டியது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதும், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை. அதான் செஞ்சுட்டு இருக்கு. மற்ற திட்டங்கள்லாம் நம்ம திமுக எல்லா திட்டங்களையும் நம்ம குறை சொல்றது. அதை ஃபால்ட் ஃபைண்டிங் நம்ம பண்றது இல்லை, குறை கண்டுபிடிப்பதில்ல.
ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக ஆட்சியோட ஒப்பிடும் பொழுது அதுவும் இந்த ஆட்சியில் வந்து காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதிருப்தியா கருத்து இல்லை. அது ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்ன்றேன். அது செயல்படுத்தணும் சொல்றேன். செயல்படுத்தலாம். அது வந்து இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்ன அது வந்து மக்களுக்கு ஆதரவு நடந்தது. அது ஒன்று தான் நம்ம நடந்துச்சு. அதுக்கு மேல எது நடந்துச்சு? அது மாதிரி எது என்ன நடந்திருக்கு திமுக? நீங்க கடந்த காலங்களில் மாஞ்சோலையில கடந்த 5 தாமிரபரணியில சுட்டுக் கொண்டு தேயிலை தோட்ட உரிமையை கேட்டு திமுகவினுடைய ஆட்சியில அங்க அந்த தண்ணியில போய் மிதந்து செத்தார்களே நூற்றுக்கணக்கான பேர் வந்து அங்க எவ்வளவு பாதிப்புகளை உண்டானார்களே அது திமுக ஆட்சியில் நடந்துச்சுன்ற அண்ணனுக்கு தெரியும். மறந்து பேசுறாங்க. இது அதிமுக திமுக நீங்க தப்பா குறைவா நீங்க வந்து ஆட்சி நடத்துனீங்களா இல்ல நான் குறைவா ஆட்சி நடத்துனாங்க அந்த விவாதத்துக்கு மீண்டும் போக வேண்டாம். இல்ல அதான் நான் இங்க வரேன். எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகள் இருக்கிறதா பார்க்கணும். இல்ல இப்போ திமுக தரப்புல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மேற்கோள் காட்டும் போதுல கடந்த காலங்களை விட குறைவாக இருக்கிறது அப்படின்னு அந்த கணக்கு பேசுறேன். ஸ்ட்ராட்டஜி திமுக அதிமுக அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதிமுக தான் தமிழ்நாட்டில் திமுகவை விட அதிக ஆண்டுகள் ஆண்டிருக்கிறது, ஆளவும் செய்யும். அப்போ அந்த ஆண்டு இருக்குது இத்தனை வருஷம் அதிமுக விட சீனியர் கட்சி 75 வருடங்கள் இருந்த ஒரு கட்சி ஏன் வந்து 10 வருஷம் 13 வருஷம் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட 5 வருடங்கள் இழந்து 3 முறை அந்த மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்தை திமுக இழந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க 10 வருஷம். அப்போ நீங்க வந்து இந்த தொடர்ந்து 10 வருஷங்கள் வீட்டில் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஜென்ரேஷன் நீங்க பார்த்தது அப்படிங்கிறது 2011 21 வரைக்கும் தொடர்ந்து 10 வருஷங்கள் வீட்டில் இருந்தாங்க. ஏன் அப்போ வந்து அதில் வந்து 2011 எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து 3வது நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்விங்கிறத கூட அது சொல்ல முடியாது, ஒரு மோசமான நிலைமைக்கு அது ஏன் அவங்க தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரியாலிட்டி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. 2006-11 கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கரண்ட் கட்டு, 2வது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அபகரிப்பு. அதனால தான் 2011 அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த நிலங்களை எல்லாம் மீட்டு கொடுப்பதற்காகவே ஒரு தனி யூனிட்டை வந்து தலைமைச் செயலகத்தில் அமைத்தார். அப்போ நம்ம என்ன அப்படின்னு நீ அதிமுக திமுக இது ரெண்டும் தான் இது வரைக்கும் காங்கிரஸுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து ஆள்கின்ற கட்சிகளாக இருக்கு. அப்போ இந்த திமுக கிட்ட இருக்கிற ஒரு முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு எந்த தரப்புல இருந்து சொல்லப்பட்டாலும் சரி ஐ நோ எவ்ரி திங் இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, இந்த மனநிலை தான் வந்து என்னன்னா இவர்களை பின்னுக்கு இந்த 10 வருஷம் 13 வருஷம் வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கூட வந்து என்னன்னா விஜய் வந்து இதோட ஆழத்தை எல்லாம் புரிந்து கொண்டு சொன்னவராக. ஏன் அப்படின்னீங்கன்னா எந்த இடத்துலயும் அவர் ஒரு முக்கியமா ஒரு அரசியல் தலைவர் என்பவர் டேட்டா வச்சு பேசணும். அதான் நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு. அம்மா பேசும்போது அவருடைய எல்லா தேர்தல் உரையிலும் டேட்டா. கருணாநிதியோட மிகப்பெரிய சாமர்த்தியமே அத்தனை விஷயங்களையும் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு டைமுக்கு ஏற்றபடி டக்குன்னு எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரியான திறமைகள் இனி வர ஜெனரேஷன் தலைவர்களுக்கு இருக்குமான்றது தெரியல. ஆனா நீங்க ஒரு தலைவராக மேடையில் அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கு, நீங்க அதை கொடுக்க வேண்டும். சரிங்களா? அதை நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கு நீங்க அதை கொடுத்துருக்கணும். சரிங்களா? இப்ப விஜய் பேசும்போது இப்போ அட்ராசிட்டிஸ் ஆன் விமன் அப்படின்னீங்கன்னா அதுக்கான டேட்டா கொடுங்க. டேட்டா கொடுக்கணும் இல்லையா? இந்த 5 வருடங்களில் குறிப்பா என்ன சொல்லியிருக்கணும், சென்னை வந்து ரொம்ப பாதுகாப்பான நகரம் முதல்ல அந்த இடத்துல இருந்தது. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம்னு சொல்லிட்டு சென்னை இருந்தது. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அந்த லிஸ்ட்ல இருந்து அது போயிடுச்சு, அந்த சிறப்பு போயிடுச்சு. சென்னை இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரமாக மாறிவிட்டது. இந்த ஒரு டேட்டாவை நீங்க சொல்லியிருந்தா கூட அதுதாங்க முக்கியம். நீங்க ஏத்தாப்புல இருக்கவனா நீங்க எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுவீங்க? அவனை எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல. எஸ் ஹி ஹாஸ் டு. அதை அவர் பண்ணியிருந்திருக்கணும், அதை அவர் தவற விட்டுட்டார். இப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சியில் மிகப்பெரிய அடுத்த 2வது பிரச்சனை என்னன்னா 13 வயசு பையன் 13 வயசு பொண்ணு குழந்தை கையில கஞ்சா கிடைக்குது சார். அதை அவர் நீங்க சொல்லியிருந்திருக்கணும். நீங்க வந்து சும்மா 19 ஆட்சி சரியில்லை, எல்லாரும் தான் வரவங்க போறவங்க ரோட்ல அந்த டீ கடையில இது எப்படி இருந்துச்சுன்னா அந்த டீ கடையில உட்காந்துட்டு காலையில காத்தால பேப்பரை படிச்சுட்டு சார் என்ன சார் ஆட்சி நடக்குதுன்னு பேசுறதுக்கு ஒப்பான ஒரு பேச்சு தானே ஒளி இது உரைன்னு நீங்க சொல்லவே ஒரு பொலிட்டிக்கலான எழுச்சி மிக உரைன்னே சொல்ல முடியாது. நீங்க 13 வயசு பையன் கையில நீங்க கஞ்சா கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சட்டம் ஒழுங்குன்னா இது எல்லாமே சேர்த்து தான் சட்டம் ஒழுங்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்க கையில கஞ்சா கிடைக்குது. 2வது வந்து உங்களுக்கு கஸ்டோடியல் டெத் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் எவ்வளவு தூரம் நீங்க நடந்திருக்குது அதை நீங்க பேசிருக்கணும். கஸ்டோடியல் டெத் எவ்வளவு நடக்குது சார்? நீங்க வந்து இப்போ 24 ஆம்ஸ்ட்ராங் கொலையில சார் முதல் நாள் நீங்க வந்து இவன் தான் குற்றவாளி, நீங்களே தான் சிசிடிவியை வெளியிடுது போலீஸ். அடுத்த நாள் அவனை பிடிக்கிறீங்க, அதுக்கு அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ்ல அவனை கொடுத்துடுறீங்க. அது ஏன்றது இந்த வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்களா? இப்போ நடந்த சார் நீங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்த தூய்மை பணியாளர்கள்
இது நீங்க அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைங்கிறது ஒரு வாரம் இந்த சிட்டிக்குள்ள, சென்னை மாதிரியான ஒரு பெரிய சிட்டிக்குள்ள ஒரு 14 நாட்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை திமுக அரசாங்கம் எப்படி கையாண்டது? ஒரு மினிஸ்டரோட நடக்கும்போது அது ஆக்ஷனா இன்ஃபர்மேஷன் சேர்த்து சொல்லிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு மினிஸ்டரோட சேகர் பாபுங்கிற ஒரு மினிஸ்டரோட ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கிற ஒரு அம்மா போய் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து அந்த கேஸை நடத்துறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம்! அந்த அம்மாவுக்காக நீங்கள் அத்துணை தூய்மை பணியாளர்களையும் போட்டு கொடுமைப்படுத்துறீங்களே சார். இது ஈவன் ஒரு பொது இடத்துல சட்டம் பண்ணா இடம் ஒதுக்கி தரோம் போய் போராட்டம் பண்ணணும்னு சொன்னாங்களா இல்லையா? பாயிண்ட் சார், பாயிண்ட் இடம் ஒதுக்கி தரோம், உங்க போராட்டத்தை அவங்க குரல் ஏறணும் இல்ல, போராட்டத்துல நீங்க அங்க போய் போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பொது இடத்துல பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல பாயிண்ட் சார், கோர்ட்டோட ஆர்டர் பாயிண்ட் சார், அத தான் அவங்க கேக்குறாங்க. கேஸ் போட்டது யாருன்னு கேக்குறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இவர் பேசுறோம் கொஞ்ச நேரம். கோர்ட் ஆர்டர் தான். கோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்லிருந்துச்சு? கோர்ட் அவர்கள் பர்மிஷன் வாங்காம இந்த இடத்தில் நடத்துகிறார்கள், நீங்க பெர்மிஷன் வாங்கி இன்னொரு இடத்துல போய் நடத்துங்கன்னு சொல்லிச்சு. கோர்ட் ஆர்டர் என்னது? நீ இந்த கூட்டத்தை இன்னொரு இடத்தில் போய் உன் போராட்டத்தை நடத்துனுச்சு. ஆனா அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்தது? அந்த போராட்டத்தை நடக்க அனுமதிக்காமலேயே இரவோடு இரவாக, அதுதான் முக்கியம், அங்க போராடினதுல 95% விமன், பெண்களை இரவோடு இரவாக நம்பர் பிளேட் இல்லாத வேன்கள்ல ஏற்றி இரவு முழுவதும் அந்த பெண்களை சுத்த வச்சு எனது பாஜக ஆட்சியை இவர்கள் குறை சொல்கிறார்கள் இல்லையா, அந்த இந்துத்துவ கட்சிகள் கூட நடத்த தயங்குகின்ற விஷயத்தை நீங்க பெண்களுக்கு செஞ்சிருக்கீங்க. 2 போராளிகளோட மண்டையை உடைச்சு விட்டுருக்கீங்க. இன்னமும் அவர்கள் ரத்த கசிவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அப்ப இந்த விஜய் இந்த மாதிரி பர்டிகுலரா ஸ்டாலினோட ஆட்சியில பர்டிகுலரா நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீங்க சொல்லாம, உன்னோட தண்டர்களை நீங்கள் எஜுகேட் பண்ணாம, சும்மா இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இப்படி மேம்போக்கா பேசுறது இருக்குல்ல, இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன் இருக்கார்ல, அவரு கூட இவ்வளவு மோசமான ஒரு உரையை கொடுக்க மாட்டார். அப்போ நீங்க தான் அந்த கட்சியின் தலைவர் அப்படிங்கும் போது நீங்க ஒரு பொறுப்புணர்வோடு, தலைவருக்கு ஃபர்ஸ்ட் வேணும் தலைமை பண்புல ரொம்ப முக்கியமானது ரெஸ்பான்சிபிலிட்டி. நேத்து விஜய் பேசினது ரெஸ்பான்சிபிளா அவர் பேசினாரா? எஸ், நான் விஸ்வா சொன்னதை ஒத்துக்கிறேன். அவரை பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருக்குது. ஆனா அந்த குரூப் ஒட்டுமொத்த தமிழக அரசியலின் அடுத்து யார் முதல்வர் ஆவார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அது இல்லை. நீங்க இருக்கின்ற பாயிண்ட்ஸ் இங்க வைக்கப்படுது இல்ல, ஒரு தேர்தலில் யார் ஜெயிக்கணும்ன்ற ஒரு மாற்று சக்தி, அதாவது யார் ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஃபேக்டரை தாவேக்கு விஜய் நிர்ணயிப்பார் அப்படின்னு சொல்லி தலைப்புகள்ல விவாதங்கள் போகுது. அதாவது அந்த அளவுக்கான கூட்டம் இருக்கு. ஏன்னா நிறைய கட்சிகளுக்கு வாக்கு சரிவுகள் ஏற்படுது விஜயால அப்படின்ற சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நடிகர் கார்த்திக் ஃபார்வர்ட் பிளாக்ல நின்னார். அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா 50 ஓட்டு 75 ஓட்டு 125 ஓட்டு தான் வாங்கி மதிமுக தோற்கடிச்சார். அவர் வாங்கிய வேறுபாடு தான் மதிமுக தோற்று போனது சில தொகுதிகளில். அதனால இவர் தனித்து அப்படி நின்றிருந்தாருன்னா அந்த தாக்கங்களை எந்த கட்சிக்கு ஏற்படுத்துவாங்க. நம்ம நடைமுறை பார்க்கணும். நீங்க வாக்குகள் நீங்க பெரிய 10,000 20,000 வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தொகுதியில ஒரு 50 வாக்கு பிடிச்சிட்டு போயிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல, நான் அந்த பாயிண்டோட விஸ்வா சொல்றேன், அந்த பாயிண்டோட நானும் ஒத்து போகிறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா 21 சட்டமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி பல இடங்கள்ல 5,000 இருந்து 40,000 ஓட்டுகள் வாங்கி, அதே சீமான் பெருமையாக சொன்னார், இன்னைக்கு திமுக ஆட்சி செய்கிறது என்றால் அது நாம் ஓட்ட பிச்சைன்னு அவர் சொன்னார் ஒரு மேடையில். அப்ப என்னன்னா அவர் அந்த இடத்துல ஓட் பேங்க பிரிச்சு அந்த 5,000 மக்கள் நல கூட்டணி இல்ல, அவரு ஓட்ட பிரிக்கிறாங்கன்னா எல்லாருக்குமான இதுதான் சார், எல்லாருக்குமான. தொடர்ச்சியா அதிமுக 2 முறை ஆட்சி அமைச்சது. காரணம் இங்க இருந்த மின்சார தட்டுப்பாடு 2006 இருந்து 11 வரை இருந்ததுன்னா அது தேசிய பிரச்சனை. தமிழ்நாட்டுல மட்டும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் பாஜக அப்ப காங்கிரஸ் ஆட்சி தட்டுப்பாடுங்கிறது எல்லா இடத்துலயும் இருந்தது. நான் தான் கட்டமைக்கிறேன், எல்லா இடத்துலயும் இருந்தது அந்த பிரச்சனை. சார் படிப்படியா சரி செய்யப்பட்டது. 2006 இருந்து 11 நிலவரப்பு நடந்துச்சு. அதுக்கு தனியார் குழு அமைச்சு எத்தனை பேர் கன்விட்டாங்க? நீங்க உங்களோட தேர்தல் உங்களோட எலெக்ஷன் இதுக்காக திமுக பழிவாங்கணும்ன்ற நோக்கத்துக்காக நீங்க அப்படி ஒரு விங்க ஆரம்பிச்சீங்க. அதுல எத்தனை பேர் கன்விட் ஆனாங்க? அதை சொல்லவே இல்லை. அதுக்காக அது நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியும். நடக்கவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதுக்கு நடக்கவே இல்லை, நடந்துச்சுன்றது இல்ல, கன்விக்ஷன் தானே ரேட்டிங்க. எங்க நிரூபிக்கப்படும்? நிரூபிக்கப்பட்டாதான் அது குற்றச்சாட்டு. இல்ல, அதுக்கான பதில் சொல்றாங்க. நான் அதுக்கான பதில் சொல்றேன். தம்பி சொல்றாரு அது கன்விக்ட்.
அது வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது கிடையாது. எத்தனை லட்சம் ஏக்கரை வந்து அம்மா அந்த தனி செல் மூலமா மீட்டு பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட். உதாரணத்துக்கு சொல்லணும், இப்ப இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு, அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாருல, ஆக்கிரமிப்புகள்ல இருந்து மீட்டு கொடுத்துருக்கோம் பல லட்சம் ஏக்கர்னு சொல்றாரு. எத்தனை பேர் கன்விக்ட் ஆகி தண்டனை வாங்கியிருக்காங்க சொல்ல முடியுமா? அப்ப அந்த நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. அப்ப யார் பண்ணாலும் அவங்க கன்விக்ட் பண்ணிருக்கணும்ல. எப்படி பொதுவாக இடத்துல வாங்க முடியும்? நில தண்டனை பெற்றிருக்கவில்லை அப்படின்ற கஞ்சாங்கிறது தேசிய பிரச்சனை. எல்லா இடத்துலயுமே ஒருத்தர் பேசலாம். இல்ல அவர் முடிக்கட்டும் அவர் முடிக்கட்டும். சட்டத்துல நம்ம சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு கல்லூரியில விடுதியில தாமரம் சார்ந்த ஒரு கல்லூரி விடுதியில இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவ்வளவு நம்ம மீட்டு எடுத்துருக்கோம். யார் சப்ளை பண்றாங்கன்னா திமுக சப்ளை பண்றாங்க. அர்த்தமே இல்ல. அப்படி ஒரு அர்த்தமே இல்ல. இல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுக்கு காரணம் தேசிய பிரச்சனை இல்ல, அதுக்கு ரெக்கார்ட் இருக்குன்றாங்க, ஆதாரம் இருக்குன்றாங்க. கஞ்சா பயன்படுத்துறானா அது தடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அது தேசிய பிரச்சனை. உண்மையிலே இந்த ஜெனரேஷன் ஓகே சார், செந்தில் சார் ஒரு நிமிஷம் அது கட்டுப்படுத்தணும் இல்லையா? அது கட்டுப்படுத்தணும். ஓகே சார், ஓகே சார். செந்தில் சார், இப்போ தேசிய பிரச்சனைன்னு அவர் சொல்றாரு இல்லையா, இந்த பிரச்சனைகள் தேசிய பிரச்சனைன்னு சொல்ல இப்போ வச்சிருக்கிற இந்த விஷயங்கள் இருக்கட்டும், விஜய் அவர்கள் முன் வச்சதுலேயே கூட இந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகள், இங்க இருக்கிற கட்சிகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, மிரட்டி கூட்டணி வைக்கிறது, அடிமையாகி கூட்டணி வைக்கிறதுன்ற விஷயங்கள், நீங்க இதுக்குள்ள எல்லாம் என்னென்ன ஆல்ரெடி பேசப்படுதுன்னா இந்த இடி ஐடிலாம் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்குள்ள தான் அது போகுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன இப்போ உங்களோட பதில் என்ன? அவர் சொல்றது அதாவது தேசிய கட்சிகளுடைய குறைன்னு சொல்லி எல்லாத்தையும் தேசிய கட்சி அப்படின்னு சொல்றாரு. அதாவது நல்லா தெரிந்து கொள்ளும், மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு என்பது அவர்களுடைய கைகளிலே இருக்கின்றது. இங்கு மாணவர்கள் மத்தியிலே கஞ்சா பழக்கம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சா ஒழிக்கக்கூடிய அந்த காவல்துறையை சார்ந்தவர்களுடைய இல்ல ஒரு நிமிஷம் அவர் முடிக்க பேசுறாரு. நார்காட்டிக்ஸினுடைய அந்த துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு இன்னும் கடுமையான உதவிகளை செய்து மாணவர்கள் மத்தியில இன்றைக்கு கஞ்சா பழக்கம் அதிகரித்திருக்கின்றது. அப்ப இந்த மாநிலத்தினுடைய இந்த டாஸ்மாக் என்கின்ற மது என்கின்ற அரக்கனை, ஏன்னா அந்த டாஸ்மாகினுடைய உரிமை என்பது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை, அவர்கள் மது விலக்கை அவர்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாகவும் அதுவும் போதைதான். படிப்படியாக குறைச்சிட்டு சார். படி எந்த படி, அந்த படி எங்க இருக்குன்னு தெரியல சார். திருப்பரங்குன்றத்தை போய் எங்க இருக்கு அந்த படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர்கள் படிப்படியாக குறைப்பேன் என்று சொல்கின்றார்கள். நான் வேதனையை வெளிப்படுத்துகின்றேன். இதுவரைக்கும் இருந்த ஆட்சிகளை விட இந்த 4 ஆண்டுகால ஆட்சியிலே டாஸ்மாக் கடையினுடைய நேரம் 12 மணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 12 மணிக்கு அவர்கள் திறப்பதல்ல, 24 மணி நேரமும் கிடைக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மனசாட்சி உள்ள மனிதர்கள், மனசாட்சி உள்ள தமிழர்கள், அவர்களுடைய வார்த்தையாக நான் சொல்லுகின்றேன், எந்த நேரமானாலும் அது கிடைக்கக்கூடிய வகையிலே எந்தவித அச்சமும் இன்றி எந்தவித பயமும் இன்றி இன்றைக்கு காலையிலே தமிழ்நாட்டிலே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் மது அருந்திட்டு ரோட்ல விழுந்து கிடக்கக்கூடிய நிலையில சார் இந்த விஷயம் இருங்க சார் ஒரு நிமிஷம் சார். இல்ல இந்த பிரச்சனைக்கான பதிலாக சார், இல்ல இந்த பிரச்சனைக்கான பதிலாக நான் இதை எடுத்துக்கிறேன். பட் நான் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன். தேசிய பிரச்சனை சொன்னார்ல, அது தேசிய பிரச்சனை இல்ல, உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எந்த சார். ஓகே சார், இருங்க சார், அவர் பேசி முடியட்டும் சார், அவருக்கான டைம் சார். ஐத்தமிழுக்கு நான் நேரடியாகவே இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் ஏதோ அரசியலுக்காக மட்டும் பேசுபவன் இல்ல, சமூக அக்கறையோடு சொல்றேன். இன்றைக்கு கூட இப்ப நீங்க 12 மணி இரவு ஆனதுக்கு அப்புறம் 10 மணிக்கு மேலேயும் சரி, அல்லது பகல்ல 12 மணிக்கு முன்னாடியும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்குகள் பெரும்பாலும் விற்று கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் இந்த மாநில அரசு தானே. இந்த பதில இல்ல இந்த பதில எடுத்துக்கிறேன். நான் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயமும் நான் வைக்கிறேன்.
கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறதுக்காக மீனவர்களினுடைய நலனுக்காக பேசுற பிரதமர் அவர்களே, நீங்க வந்து இந்த இடத்துல மாநில அரசையும் தான் குற்றம் சொல்றாரு. பட் இந்த அதிகாரம் வந்து இப்போ மத்திய அரசு கிட்ட இருக்குன்றதுனால இப்போ அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறாரு. ஸோ இதுல வந்து உங்களோட பாயிண்ட் என்னவா இருக்கு? நீங்க தமிழக மக்களுக்காக ஓரவஞ்சனை செய்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மேல வைக்கிறாரு. கச்சத்தீவினுடைய வரலாறு என்பது அவருக்கு தெரியும். கடந்த காலங்களிலே இந்திரா காந்தி அம்மாவினுடைய மிகப்பெரிய தவறுதான அவர் செய்த ஒரு மிகப்பெரிய தமிழகத்திற்கு தமிழக மீனவருக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அன்றைக்கு மாநிலத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிலே வந்து ஒரு பங்கு இருக்கின்றது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்திலே இந்த கச்சத்தீவு இந்த இடத்துல தாரை வார்க்க கூடாது என்று கடுமையான எதிர்ப்பை இங்க இருக்கக்கூடிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மூலமாக மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பை பாராளுமன்றத்திலே பதிவு செய்தது. அன்றைக்கு பெரும்பாலான எம்பிக்கள் எங்களிடத்தில் இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய எதிர்ப்பை தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். இந்த கச்சத்தீவு விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லக்கூடிய அரசியல் அறிவு இல்லாமல் விஜய் ஆக்ஷன்ஸ் இருக்கு. 2014 இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இல்லைன்னு தான் கேக்குறாங்க. கச்சத்தீவு என்பது மீட்பது என்பது இரு நாடுகளுக்கு இடையான உறவு. அப்புறம் திமுக சொல்றேன் சார் திமுக அந்த நேரத்துல மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வாட்ச் பேங்க்னு ஒரு பகுதி, வாட்ச் பேங்க இலங்கை அரசு கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு கச்சத்தீவை அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச், இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மோட்ல நடந்தது. வாட்ச் பேங்க் என்ன ஏரியானா உலகத்திலேயே அதிகமாக கனிம வளங்கள் கடலுக்குள்ள நிறைந்திருக்கிற பகுதி. அந்த பகுதியை நம்ம கேட்டு வாங்கிடும். இப்போ நீங்க அந்த வாட்ச் பேங்கை கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு கச்சத்தீவு திருப்பி கொடுத்துரும். இதுல மீனவர் நலன் காக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. மீனவர் நலன் தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு இருக்கு. திமுக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு. அங்க அந்த மீனவர்களும் தாக்கப்படக்கூடாதுன்னு நம்மளும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா இது தீர்க்க வேண்டியது மத்திய ஒன்றிய அரசாங்கம். இதுக்கு வாட்ச் பேங்க் நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா இலங்கைக்கு அவங்க உங்களுக்கு இதை கொடுத்துருவாங்க, கச்சத்தீவை கொடுத்துருவாங்க. இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நடந்தது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க கேட்டா கொடுத்துருவாங்க. கேளுங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் கிடையாது. தெரியாம பேசுறாரு அண்ணன் தெரியாம பேசுறேன். என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருங்க? அப்ப 2006ல இருந்து 2014 வரைக்கும் நீங்க பாருங்க, நீங்க வந்து நான் சொல்றேன் விடுங்க சார். சரி அவர் சொல்லட்டும் சார், சொல்லுங்க சார். அவருக்கு நான் பதில் சொல்றேன். 2004 ஆட்சியில வந்தார மன்மோகன் சிங் ஆட்சியில மந்திரி சபையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புல இருந்துச்சா? டிஆர் பாலு வந்து மந்திரி ஆனாரா? கப்பல் துறையில ஒரு பொறுப்பெடுத்தாரா? அன்னைக்கு கச்சத்தீவு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய சொல்ல விடுங்க சார். அவர் முடிக்கட்டும் சார், அவர் முடிக்கட்டும். உங்களுக்கு வர சார் என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க. அப்ப நீங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் பிரச்சனை தான் இதுல இருக்குன்னா 2004 இருந்து 2014 வரைக்கும் மந்திரி சபையில உட்கார்ந்துட்டு சேர தேய்ச்சிட்டு இருந்தீங்களா? பாராளுமன்றத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மாலாம் வந்துட்டு சொல்றேன் சார். அந்த 11 வருட காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கணக்கு வந்து பாருங்க. அதற்கு முன்பாக இருந்த 2014 எத்தனை மீனவர்கள் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பேசினாங்க இவர்கள் என்ன கிழிச்சாங்க, நாங்க என்ன பண்ணல. தாக்கப்படுதலும் கைது செய்யப்படுதலும் அதிகமா அதே மாதிரி தானே இருக்கு. இந்த 11 ஆண்டு காலையில மிக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2004 2014 சுட்டுக் கொல்லப்பட்ட வரலாறு, மீனவர்கள் பலியான வரலாறு இவர்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கு சார். இதுதான் நான் பதிவு செய்யறேன். எனவே நாம வெளியுறவு கொள்கையில இன்றைக்கு நம்முடைய எல்லை பகுதியாக இருக்கட்டும், இன்னைக்கு வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும், அல்லது காஷ்மீர் பகுதியாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய மீனவர் பகுதிகளாக இருக்கட்டும், இந்த பகுதிகளிலே எல்லாம் அண்டைய நாடுகளில் இருந்து நமக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்கள், பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருந்து நாம் பெருமளவு என்ன பண்ணுது மக்களை பாதுகாத்து இருக்கின்றோம். இதுதான் உண்மை நிலவரம்.